அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தெசலோனிக்கேயர் நிருபத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிருபத்திற்கு ஒரு பெயர் என்னவென்றால் நம்பிக்கையின் நிருபம், த எபிஸ்டில் ஆஃப் ஹோப். எதனுடைய நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அவரோடு கூட நித்தியமாய் நான் வாழுவேன் என்கிற ஒரு நம்பிக்கைதான். தாவீது சொன்னான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதே நம்பிக்கை தான் நமக்கும் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியமாய் இருப்பேன் என்கிற நம்பிக்கையை இந்த நிருபம் தருவதினால்தான் இதற்கு நம்பிக்கையின் நிருபம் என்று பெயர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுது வானத்திலே 2 தூதர்கள் தோன்றி, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? இதோ உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் மேகங்கள் மேல் வருவார் என்று சொல்லி இவர்களை ஆறுதல் படுத்தினான். இயேசு கிறிஸ்துவும் அவர் சொன்னான், மறுபடியும் வந்து உங்களை என்னுடனே இருக்கும்படி கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து வருவது அதிக நிச்சயம். அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவருடைய 2ஆம் வருகை 2 கட்டங்களாக இருக்கும். முதலாவது உள்ளதை இரகசிய வருகை என்றும், 2வது உள்ளதை பகிரங்க வருகை என்றும் சொல்லுகிறோம். இந்த முதலாவது வருகையிலே இயேசு தன்னுடைய பரிசுத்தவான்களை தன்னோடு எடுத்துக்கொண்டு போவதற்கு வருகிறார். சபையானது உபத்திரவ காலத்திலே துன்பப்படாதபடிக்கு விசுவாசிகளை தேவன் தன்னோடு எடுத்துக்கொள்வதற்காக வருகிறது இந்த இரகசிய வருகை. தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக வருகிறது. அந்த பகிரங்க வருகையோ தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். This is for saints, there he will come with the saints. இந்த இரகசிய வருகையின் நோக்கம் விசுவாசிகளுக்கு பலன் அளிப்பது. பகிரங்க வருகையின் நோக்கம் நியாயம் தீர்த்து சாத்தானை நரகத்தில் தள்ளுவது. இரகசிய வருகையில் தன் விசுவாசிகளை எடுத்து 7 வருடம் அவர்களுக்கு விருந்து செய்து பின்பு பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாண்டு அவர்களும் பூமியை ஆளும்படி செய்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆகவேதான் இந்த இரகசிய வருகையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தாவீது சங்கீதம் 89:15 சொல்லுவான், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள்.
இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் எப்படி வருவார் என்றால், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவ்வளவு சத்தம் அப்படி இருக்கும் என்றால், மரித்தவர்களும் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால், மரித்த எல்லாரும் எழுந்து விடுவார்களா? இதுதான் முதலாவது கேள்வி. இரகசிய வருகை பற்றியதில் உள்ள முதலாம் கேள்வி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும்தான் எழும்புவார்களா அல்லது எல்லாரும் எழும்புவார்களா? நான் ஒரு வீட்டிலே மாலையில் உட்கார்ந்திருந்தேன். அந்த வீட்டு எஜமான் இன்னும் வரவில்லை. நான் பேசிக்கொண்டிருந்தேன். திடீரென்று அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு நாய் காதுகளை உயர தூக்கியது. வேகமாய் பாய்ந்து அந்த வாசல் அண்டையிலே போய் நின்று ஒரு மாதிரி முனங்க ஆரம்பித்தது. என்னவென்றால், அந்த எஜமான் வருகிற காரின் சத்தம் அந்த நாய்க்கு கேட்டுவிட்டு, எனக்கு கேட்கவில்லை, ஆனால் அந்த நாய்க்கு கேட்டது. அதை பார்த்த அந்த பிள்ளைகளும் அப்பா வருகிறார்கள் என்று ஓடினார்கள். சொல்லுங்கள், ஒரு கார் வருகிற சத்தம். ஆனால் 2 பேருக்கும் வெவ்வேறு விதமாக அது எனக்கு கேட்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு கேட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் அந்த சத்தத்திற்கு பழகி இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகி இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு அந்த தேவ சத்தம் நிச்சயம் கேட்கும், மற்றவர்களுக்கு கேட்காது. பவுலோடு தேவன் பேசும் பொழுது அதை சூழ நின்றவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் என்ன பேசினார் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரும்பொழுது அதை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களும் தான் கேட்பார்களே ஒழிய மற்றவர்கள் கேட்க முடியாது. சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால் உமக்கு அந்த சத்தம் கேட்குமா? அதற்கு ஏற்றபடி வாழுகிறீரா? இப்பொழுதே தினமும் வேதத்தை வாசித்து தேவனுடைய சத்தம் என்ன, அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்பதை நீர் அறிந்து கொண்டீரா? எலியாவுக்கு தெரியும், அவர் புயல் காற்றில் இல்லை, பெருமழையில் இல்லை, இடியில் இல்லை, ஆனால் மெல்லிய சத்தம் கேட்ட பொழுது தலையை முக்காடிட்டு கொண்டு வந்தான். தேவனுடைய சத்தத்தை அறிந்தவர். இரகசிய வருகையில் முதலாவது எனக்கு இருக்க வேண்டிய ஆயத்தம் என்னவென்றால், தேவனுடைய சத்தத்தை நான் அறிய வேண்டும். இயேசு அந்த இரகசிய வருகையின் காலம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், மார்க்கு 13:32 வாசிக்கிறேன். அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அத்தனை இரகசியமானது அந்த வருகையின் காலம். ஆனால் நமக்கு ஒன்று நன்றாக தெரியும், அந்த நாளும் நாளிகையும் தெரியாதே ஒழிய, ஆனால் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தகப்பன் வேலை நிமித்தமாக ஒரு 6 மாதங்கள் வெளிநாட்டிற்கு போக வேண்டி இருந்தது. அவன் போகும் முன்னதாக தன்
3 வயது மகனிடத்திலே, மகனே நான் போகிறேன், அம்மா அவனை பார்த்துக்கிடுவாங்கன்னு. எப்போ வருவீங்கப்பான்னு கேட்டான். நான் 6 மாதத்தில் வந்துடுவேன். அப்போ நாளைக்கு வந்துடுவீங்களான்னு கேட்டான். அவனுக்கு விளங்கவில்லை. 6 மாத காலம் என்பது எவ்வளவு என்பது அவனுக்கு விளங்கவில்லை. உடனே தகப்பன் பார்த்தான். சரி, அவனை தன் வீட்டிற்கு பின்னால் கூட்டி கொண்டு போனான். அங்கே ஒரு வாதுமை மரம் இருந்தது. அப்போ அந்த சின்ன பையனுக்கு அந்த வாதுமை மரத்தை காட்டி, இந்த இலைகள் எல்லாம் ஒரு நாளில் சிவப்பு நிறமாய் மாறி கீழே விழும், அப்பொழுது நான் வருவேன் என்று ஒரு அடையாளத்தை சொன்னான். 6 மாதம் என்று காலத்தை குறித்த பொழுது அவனுக்கு விளங்கவில்லை. ஆனால் இந்த அடையாளம் புரிந்தது. அவன் தினமும் இந்த மரத்தை பார்ப்பான். ஒரு நாளிலே இலைகள் விழுந்த பொழுது அவற்றை அள்ளி கொண்டு வந்து தாயிடம் காட்டி, அம்மா அப்பா வர்றாங்க என்று சொன்னான். சகோதரனே, நமக்கும் காலம் விளங்கவில்லை, ஆனால் அடையாளங்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களை சுற்றிலும் பார்த்தால் இன்றைக்கு மனிதர் தற்பிரியராயும், அங்கே சுகபோக பிரியராயும், பணப்பிரியராயும், வஞ்சிக்கிறவர்களாயும், விபச்சாரக்காரராயும், ஒழுங்கற்றவர்களாயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருக்கிறதை காணும் பொழுது கர்த்தரின் வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அறியாத நேரத்தில் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் மரித்தாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் தேவனோடு எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்து வருகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலமாகிய 7 வருடங்கள் மகா உபத்திரவத்தின் நாட்கள், ஒருவனாலும் தாங்க முடியாத நாட்கள். அப்படிப்பட்ட காலத்திற்குள் நாம் போகக்கூடாது. ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவன் சொல்லுவான், ஒரு ஆட்டோவிலே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும், ஆட்டோவை கூப்பிட்டால் கையில் முத்திரை இருக்கிறதா என்று கேட்பான். இல்லை என்றால் நீ போ என்பான். ஆஸ்பத்திரிக்கு நடந்து போகிறீர்கள், ஒரு காய்ச்சலான குழந்தையை கையிலே சுமந்து கொண்டு போகிறீர்கள். ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் என் பிள்ளை காய்ச்சலாய் இருக்கிறது, சாகிறது, உயிர் கொடுங்கள், மருந்து கொடுங்கள் என்றால் கையில் முத்திரை இருக்கிறதா என்று கேட்பான். சாத்தானை வணங்கினால் உனக்கு உண்டு, இல்லையேல் முடியாது. நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அத்தகைய பயங்கர காலங்களுக்குள் நாம் போகக்கூடாது என்றால் இன்றைக்கே பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்க வேண்டும். தேவன் வரும்பொழுது நான் அவரோடு போக வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்து கற்பனைகளை மீறி எனக்கொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க மாட்டேன். நான் அந்த வருகையை நோக்கி இருப்பதினால் நான் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள்தான் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு இவர்கள் எங்கே போவார்கள்? மத்திய ஆகாயத்தில் தேவனை சந்திப்பார்கள். 7 வருடங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடக்கும். நீங்கள் எங்கே நடக்கும் என்று கேட்கலாம். அங்கே யோவானுக்கு மணவாட்டியாகிய அந்த புதிய எருசலேமை காட்டுகிறேன் என்றார். அந்த எருசலேம் மத்திய ஆகாயத்திற்கு இறங்கி வரும்பொழுது அந்த புதிய எருசலேமில் தான் இந்த விருந்து நடக்கும். சகோதரனே, நீர் அங்கிருப்பீரா? நீர் அந்த இடத்தில் இருப்பீரா? உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் போயிருக்கலாம், அங்கே போவதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கலாம். நீர் போக முடியவில்லை என்றால் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். லூக்கா 13 அதிகாரம்
28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் சகல தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் பரலோகத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஐயோ, அன்றைக்கு கேளாமல் போனேனே என்று மனம் வாதிப்பதினால் உங்களால் ஒரு நிமிடம் கூட சமாதானமாயிருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய இரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. அதை எதிர்பார்த்து ஜீவிப்பதென்றால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் தேவனுக்கு ஏற்ற பிழையற்ற பரிசுத்த நடக்கை இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். சகோதரர் பிறன் இடத்தில் சமுதாயத்தில் பரிசுத்த உறவு இருக்க வேண்டும். சகோதரனை வஞ்சியாமல் விபச்சாரம் வேசித்தனம் அதனுடைய பேர் முதலாய் எனக்குள்ளாய் சொல்லப்படாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தேவன் என்னை எடுத்துக்கொள்வார். அப்பொழுது நான் அவருடைய சொந்த சம்பத்தாக இருப்பேன், என்னை ஏற்றுக்கொள்வார். இந்த இரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் சகோதரனே, உங்களுடைய மரணம் எப்பொழுது இருக்கும்? சொல்ல முடியுமா? முடியாது. நான் மரித்த பின்னதாக எனக்கு நடக்கக்கூடிய முதல் காரியம் என்ன? சிந்தித்து பாருங்கள். நான் மரித்தாகி விட்டாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, எனக்கு அடுத்து நடப்பது என்ன? காலமும் நேரமும் எனக்கு நின்று போகின்றன. மறுபடியும் ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுது? when does the clock tick again? ஒன்று இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய ஆகாயத்தில் வந்து வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது நான் போகும் பொழுது ஒன்று நடக்கும். அல்லது நான் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லை என்றால் நான் விழிக்கும் பொழுது நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில் தள்ளப்பட வேண்டும். எதை நீர் இன்றைக்கு விரும்புகிறீர்? அதற்கு ஏற்றபடி மனம் திரும்பி பாவத்தை வெறுத்து அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழுங்கள். உம்முடைய வாழ்க்கையை நீர்தான் நிச்சயிக்க வேண்டும். உம்முடைய முடிவை நீர்தான் எழுத வேண்டும். தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ்வீர் என்றால் உம்முடைய முடிவு சமாதானம். இல்லை என்றால் புலம்பல்களும் தவிப்புமாக இருக்கும். இந்த இரகசிய வருகையில் முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்து இந்த கல்யாண விருந்து நடக்கும் பொழுது பூமியில் என்ன நடக்கும்? 7 வருடங்கள் துன்ப காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, ஒருவரும் தப்பிக்க முடியாத பயங்கரமான கொடிய துன்ப காலம். அந்த இரகசிய கொடுந்துன்ப காலத்திற்கு பின்னதாக தேவன் சாத்தானையும் மிருகத்தையும் கட்டி பாதாளத்தில் தள்ளி 1000 வருடங்கள் அரசாளுவார். அந்த 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட எழுந்த பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்வார்கள். அதில் நீர் ஒருவராயிருப்பீரா? உம்முடைய குடும்பத்திற்கு அந்த ஆளுகையில் பங்கு உண்டா? அல்லது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே
முத்திரையை தரித்து சாத்தானுக்கு அடிமையாகி நரக வேதனையிலே சிக்கி ஐயோ ஐயோ என்று காலமெல்லாம் அலறி கொண்டிருக்கப் போகிறீரா? தீர்மானித்து கொள்ளும். இன்றைக்கே உலகத்தை வெறுத்துவிடும். வருகையை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும். சகோதரரிடத்தில் அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாய் வாழ்ந்து அவர்களையும் பரலோகத்திற்கு கொண்டு வாரும். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது நிச்சயமாய் கானானுக்குள் போவோம் என்று நம்பினார்கள். ஆனால் எல்லாரும் போனார்களா? இல்லை. 40 வருட காலத்தில் விசுவாசியாதவர்களின் சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது. கானானுக்குத்தான் புறப்பட்டார்கள், ஆனால் வழியிலே விழுந்து போனார்கள். அது உமக்குரிய எச்சரிப்பு. பரம கானானுக்குத்தான் நாம் புறப்படுகிறோம். பாவத்திலே சிக்கி சிற்றின்பத்திலே மூழ்கி மாம்சத்தின்படி நடந்து வழியிலே விழுந்து போகாதிரும். கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் நிற்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய இரகசிய வருகையிலே எக்காலம் தொனிக்கும்போது ஆகாயத்தில் நாங்கள் பறந்து வந்து வானத்தில் இருந்த உம்மை சந்தித்து உம்மோடு நாங்கள் கல்யாண விருந்திலே மணவாட்டியாய் பங்கெடுத்து நித்திய மகிழ்ச்சிக்குள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் சகோதரருக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லி அவர்களையும் அழிவினின்று மீட்க எங்களுக்கு ஒரு ஆத்ம பாரத்தையும் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆம்.